நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவளுக்கு வேற வேலை மாதிரியே இல்லையாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ரஞ்சித்தை ஏதான ஒரு குறை சொல்லினே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி கூட தானே ஒத்துமையாக இருக்காங்க. நம்ம ரஞ்சிதம் ஒன்றுமே சொல்ல, மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சொத்து கிடைச்சிருக்குல்ல அதை பாரடி, அதை விட்டு மாமா மண்ணாங்கட்டி அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ரஞ்சித்துக்கு மனசு உடஞ்சி போயிடறாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிற சங்க எப்படி ஊதி கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் பொழப்புண்டுன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. ஆனால் அவங்கள நிம்மதியாக இருக்க விடாமல் அவங்க பின்னாடியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி மாசு மரணம் டப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹலோ மேடம், இவளுக்கு யார் பீஸ் கட்டினு இருக்குது? ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இனிமேல் வராது. மிஸ்டர் விஜய் தான் கட்டினிருந்தாரு, அவரோட பொண்ணு தானே. மிஸ்டர் விஜய் இப்போ பிச்சைக்கார விஜய் ஆகிட்டாரு. அதனால் இனிமேல் அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது. இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் இயர்லி 2 lakhs அதுக்கெல்லாம் யார் தருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம ராஜேஸ்வரி வந்து, என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது, இந்த விஷயம் எதுவுமே விஜய் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எதுவும் மேடம் இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு தேவை காசு வரும் மேடம். எங்களுக்கு காசுன்றதோட பேர் மரியாதை முக்கியம். எங்கள் பசங்க எல்லாருமே இவங்க அப்பாவை பார்த்து கெட்டு போயிடுவாங்க. இவங்க அப்பாவை மாதிரி ரொம்பவே கேவலமான ப்ரொடக்ஷன் பண்ணி கேவலப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா சொத்து இழந்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா இதே ஒரு கேவலமான ஒரு விஷயமாயிரும். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே யூரோப் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு இதில் எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைய எட்டுன்னு போயிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி குழம்பத்தில் போயிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியை பார்த்து பொறிக்கிறாங்க, ஏங்க உங்களை எதனா நாங்கள் பாதிக்கப்படுற மாதிரி எதனா பண்ணங்களா? உங்களுக்கு சோறு போட்டு இவ்வளோ நாள் உங்களை பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்தை மொத்தையும் நீங்கள் தான் திருடினீங்க. இதுக்கப்புறமா அவரை பழி வாங்கணும். அவரோட குழந்தையும் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையாம்மா? இவங்ககிட்ட என்னத்துக்கு பேசினிருக்கேன், இவங்ககிட்ட எதுக்கு கெஞ்சின்னு இருக்கீங்க? எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, படிக்கிற பிள்ளை எங்கே போனாலும் படிக்கும், படிக்காத பிள்ளை தான் எங்கே போனாலும் படிக்காமல் இருக்கும். நான் படிச்சிடறேம்மா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக தெளிவாக பேசுகிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி. இந்த வயசில் இந்த பக்கம் ஓகே தாங்க, இந்த மாதிரி பக்கம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. வந்தாலும் அந்த பக்குவம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனால் நம்ம வெண்பா அடிபட்டு வந்தவங்க, அவங்களுக்கு பக்குவம் எல்லாமே இப்போ அதிகமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வெண்பாவை யாருமே நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் படித்து நான் எங்கள் அப்பாவை பாரு வேறு லெவலில் ஒரு பக்கம் உயர்ந்த நிலைக்கு கூட்டின்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸ்லேயும் அப்படியே நம்ம பார்க்கணுமே, அடித்து தூக்கணுமே, ஃபஸ்ட்டு மார்க்கு தான், இதுக்கு மேலே ஒரு இது குறையாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுன்னு இருக்காங்க. நம்ம விஜய் எதனா விளாட்லானாலும் இல்லைப்பா படிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பே உசுறு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தங்களா எப்படி இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. எல்லாமே நம்ம நினைக்கிறதுல தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனால் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டேன்றாங்க நம்ம ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நான் தான் இப்போ எல்லாம், நான் தான் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை மாப்பிள்ள, நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் இது கையாள போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க போகிறோங்க. எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை ஒரு பக்கம் போட்டு போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தலை வலிங்க. இந்த சீரியலை பார்க்கும்போது எனக்கே தலைவலி ஏற்படுது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம மல்லியை கஷ்டப்படுத்தினே இருக்காங்க. மல்லியை கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுதா இல்லையா? மல்லி தங்கமான பொண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு தங்கத்தை தூக்கின்னு வந்து அப்படியே வச்சு தட்டில் தாங்கணும். அப்படிப்பட்ட தங்கத்தை கஷ்டப்படுத்தும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் ஒரு பக்கம் யாரா இவன் இப்படி வளர்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு. அப்படிப்பட்ட உண்மைகளை பொய் மாதிரி அழகாக சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதாங்க என்னோட டேலண்ட். இந்த டேலண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்களா பெரிய மண்டபம், இந்த காம்பவுண்ட் சேர் கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த காம்பவுண்ட் சேர் இருந்தால் நம்ம ஒரு 3 வீடு கட்டிடலாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கட்டின்னு இருக்காங்க. இவங்ககிட்ட காசு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவங்களோட உழைப்பு உயர்வு எல்லாமே இவங்களை வந்து முன்னேறி கூட்டினாரு. இங்கே ஒருத்தங்க இருக்கா பார்த்தீங்கன்னா கஞ்சா பேசினாரு. இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா எப்படி கட்டுறாங்க போடுறாடு, நம்மளால கட்ட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலே சாவறாங்க. இவனை படிக்க சொன்னேன், ஒழுங்காக படிக்கலை. வேலைக்கு போக சொன்னேன், ஒழுங்காக போகல. என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பொண்ணு பின்னாடி கரெக்டாக சுற்றுறாங்க. எங்கே பார்த்தாலும் பொண்ணுன்னு போகிற இடமெல்லாம் சுற்றுறதாங்க வேலை. இவனால் ஒரு 5 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் பின்னாடி சுற்றினதுனால. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட
கேரக்டர் உங்கள் கேங்லையும் இருக்காங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அந்த கேடு கேட்டால் மூஞ்ச பார்க்குறீங்களா, பார்த்துக்கோங்க அவன் வெக்கத்தில் திறப்புறாங்க. அப்படியே அவனுக்குள்ள ஒரு கூச்சம், எங்கே நம்ம எக்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கத்தில் ஒரு தயக்கத்தில் போயிட்டு இருக்கான். அவனை பற்றி இவ்வளோ அழகாக யாரும் இது வரைக்கும் சொல்லிக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் சொல்கிறேன். நாங்கள் பாருங்கள் இவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எங்கே போகிறான்னு தானே பார்க்குறீங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு பொண்ணு வராட்டுங்குது, அதை பார்க்க தான் போயின்னு இருக்கான். திருந்தலை மாப்பிள்ளை, இவன் இன்னும் திருந்தலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையெல்லாம் சொல்லியதற்கு என்னை கல் எடுத்துடுகிறான். எனக்கு எதனா ஒன்று ஆண்டால் அந்த பிளாக் ஷிப் தான் காரணம், ஞாபகம் வைத்துக் கொள்ளீர்கள். சரி நண்பர்களே, எனக்கு வேற ஒரு டயர்டாக இருக்குது, போய் சாப்பிட்டு வரேன். டாடா, பை பை.